ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல நான் முதல்வன் திட்டத்துல இருந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ரீ ஃபுட் அண்ட் அக்கமடேஷனோட உங்களுக்கு வந்து ட்ரைனிங், அதாவது கோச்சிங் வந்து கொடுக்க போறாங்க 6 மாச காலத்துக்கு. இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆன்லைன்ல இருந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணணும். யாரெல்லாம் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் லைக் வந்து எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, பேங்கிங் இந்த மாதிரியான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே ஃப்ரீயா என்ன பண்றாங்க அப்படின்னா கோச்சிங் வந்து கொடுக்க போறாங்க. இது எங்க கொடுக்க போறாங்கன்னா சென்னையில வந்து கொடுக்க போறாங்க. ஸோ இந்த ஒரு கோச்சிங் வந்து எப்படி நம்ம ஆன்லைன்ல இருந்து அப்ளை பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து நான் முதல்வன் திட்டத்துல இருந்து நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. அதுதான் வந்து நான் முதல்வன் ரெசிடென்சியல் கோச்சிங் ஃபார் எஸ்எஸ்சி கம் ரயில்வே பேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. நோட்டிபிகேஷன் ஃபார் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 2025 நான் முதல்வன் காம்படிட்டிவ் எக்ஸாம் விர்ச்சுவல் அப்படிங்கிற கான்செப்ட்ல நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே நான் முதல்வன் அப்படிங்கிற இந்த ஸ்கீமை பத்தி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க இல்லையா, அவங்கள வந்து நம்ம தமிழ்நாட்டில இருந்து நிறைய மாணவர்கள் வந்து பாஸ் ஆகி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு வந்து போகணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக வந்து ஒரு 1000 மாணவர்கள் வந்து என்ன பண்ண போறாங்கன்னா செலக்ட் பண்ண போறாங்க. இந்த 1000 மாணவர்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு அதுல எஸ்எஸ்சி கம் ரயில்வேக்கு வந்து நம்மளுக்கு 300 மாணவர்கள் வந்து தேர்ந்தெடுக்க போறாங்க. பேங்கிங் ஜாபுக்கு வந்து அதாவது எஸ்பிஐ இருக்கட்டும், பேங்க் ஆஃப் பரோடாவா இருக்கட்டும், இந்தியன் பேங்கா இருக்கட்டும், எஸ்பிஐ அந்த பேங்கிங் நடத்தக்கூடிய அந்த எக்ஸாமுக்கு வந்து 700 மாணவர்கள் வந்து தேர்ந்தெடுக்க போறாங்க. இது வந்து ஒரு 6 மாசம் வந்து உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா ரொம்ப டெடிகேட்டடா உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா கோச்சிங் வந்து கொடுக்க போறாங்க. பிளஸ் உங்களுக்கு வந்து அக்கமடேஷன் பிளஸ் வந்து ஃபுட்டோட வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாவே வந்து ப்ரொவைட் பண்ண போறாங்க. பட் இதுக்கு நீங்க எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா நான் முதல்வன் திட்டம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நான் முதல்வன் திட்டத்தின் மூலியமா நடத்தக்கூடிய அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை நீங்க வந்து கிளியர் பண்ணணும். சரிங்களா? என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரொம்ப எல்லாம் பெருசாலாம் வந்து இருக்காது. ஒரு 200 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். 100 மார்க்குக்கு வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அதுக்கு பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத சொல்லிடுறேன். இதுக்கு ஏஜ் லிமிட் கேட்கறாங்க. கண்டிப்பா வந்து ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது இருக்கு. மினிமம் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு கிராஜுவேட் டிகிரிஸ் வந்து நீங்க யூஜியில் வந்து பண்ணிட்டீங்கனாலே போதுமானது. அதுக்கு மேல நீங்க என்ன படிப்பு படிச்சிருந்தாலும் இந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நீங்க வந்து எலிஜிபிள். சரிங்களா? இப்ப ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். 1/8/2025 இந்த டேட் படி உங்களோட ஏஜ் வந்து நீங்க எஸ்எஸ்சி கம் ரயில்வே இந்த ஜாப்புக்கு வந்து நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் 21 வயசுல இருந்து மேக்ஸிமம் வந்து 29 அப்படிங்கிறது வந்து காமன், அதாவது ஜெனரல் கேட்டகரிக்கு. இது ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறதுல எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்களுக்கு வந்து 29ல இருந்து 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ரீமார்க்ல வந்து 2/8/1991க்கு மேல வந்து போயிடக்கூடாது, அதுக்கு கம்மியா வந்து இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டி வந்து பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சிக்கு வந்து 3 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி ஜெனரல் இருக்கக்கூடியவங்களுக்கு 10 இயர்ஸ், பிடபிள்யூடி பிசி, எம்பிசி, டிஎன்சிக்கு வந்து 13 இயர்ஸ், பிடபிள்யூடியில் எஸ்சி, எஸ்டிஏல இருக்கக்கூடியவங்களுக்கு 15 இயர்ஸும் நம்மளுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது எந்த ஜாப்புக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா எஸ்எஸ்சி கம் ரயில்வேக்கு வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி பேங்கிங் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது 21 வயசுல இருந்து 29 வயசு வந்து காமனா வந்து இருக்குது. அதே மாதிரி கம்யூனிட்டி வயசு வரைக்கும் நம்மளுக்கு ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது மேல எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி இதுக்கும் வந்து நம்மளுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது 5 இயர்ஸ் 3 இயர்ஸ் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டி வயசு வரைக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்திக்கோங்க. சரிங்களா? இப்போ நோட்டிபிகேஷன் பத்தின அப்டேட் வந்து பார்க்கலாம். இந்த நான் முதல்வன் திட்ட என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு உண்டான நோட்டிபிகேஷன் வந்து நேற்று டேட்லயே நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 28/4/2025 ஆன்லைன்ல அப்ளிகேஷன் பண்றதுக்கான டேட் வந்து இன்னைக்கு டேட்ல இருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்படி வந்து அப்ளை பண்றது அப்படிங்கறது இந்த வீடியோ கடைசியில உங்களுக்கு சொல்லியிருக்கேன். லாஸ்ட் டேட் வந்து 13 வரைக்கும் நமக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது அடுத்த மாசம் மே மாசம் 13 வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள நீங்க இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணணும். ஹால் டிக்கெட் வந்து மே தேர்ட் வீக்ல நம்மளுக்கு என்ன பண்றாங்கன்னா ஹால் டிக்கெட் வந்து இஷ்யூ பண்றாங்க. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான டைமிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு மே 31 வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. காலையில 10 மணில இருந்து 11 மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அதாவது இந்த நான் முதல்வனோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது எதுவுமே பே பண்ண தேவையில்லை. ஆல் கம்யூனிட்டி வந்து ஃப்ரீயாவே அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்க முடியும். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டத்திலுமே உங்களுக்கு சென்டர் வந்து நாங்கள் வந்து அவைல் பண்ணியிருக்கோம். அதனால தாராளமாக நீங்க வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்போ அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது நீங்க ஆன்லைன்ல வந்து இந்த லிங்க்ல போயிட்டு அப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். இது அப்ளை பண்ணக்கூடிய டைரக்ட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். நீங்க அங்க போயிட்டு வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இதுக்கு பேட்டர்ன் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது வந்து அப்ஜெக்டிவ் டைப்ல, அதாவது OMR பேஸ் பண்ணி நம்மளுக்கு அப்ஜெக்டிவ் டைப்ல தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்க போகுது. நம்பர் ஆஃப் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஒரு 100 கொஸ்டின் தான், ரொம்பலாம் கிடையாது.
நம்மளுக்கு வந்து 100 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். எக்ஸாம் டூரேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு 1 ஹவர்ல இருக்கும். நோட்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஈச் கொஸ்டினுக்கு வந்து கிரெடிட் 2 மார்க் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஒரு கொஸ்டினுக்கு வந்து நம்மளுக்கு 2 மார்க் வந்து கொடுப்பாங்க. நீங்க ஒரு கொஸ்டின் வந்து தப்பா வந்து ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 0.5 மார்க் அப்படிங்கறத உங்களை வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கும். அதே மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து வந்து இங்கிலீஷ்ல மட்டும்தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. மினிமம் குவாலிஃபையிங் மார்க் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு 10 மார்க் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ரொம்ப எல்லாம் கிடையாது. 10 மார்க் மட்டும் நீங்க வந்து எடுத்தாலே 100க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 மார்க் 10% அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, சரி கொஸ்டின்ஸ் தான் வந்து 100 மார்க் அப்படிங்கிறது 200 மார்க். 200 மார்க்குக்கு 10% அப்படின்னா நம்மள 20 மார்க் எடுத்தாலே நம்ம போதுமானது. மினிமம் குவாலிஃபிகேஷனா நீங்க வந்து பாஸ் ஆயிடலாம். சரிங்களா, ஓகே. இப்போ இதுக்கான பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஜென்ரல், இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங்ல நமக்கு வந்து 25 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். மார்க் வந்து 50 மார்க். ஜென்ரல் அவேர்னஸ்ல வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ். அதே மாதிரி குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட்ல நம்மளுக்கு வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸும், இங்கிலீஷ் கம்பேரிஷன்ல நம்மளுக்கு வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸும் சொல்லிட்டு நம்மளுக்கு டோட்டலா வந்து 100 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. மார்க் வந்து 200 மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நம்மளுக்கு வந்து 2 மார்க் அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கண்டிப்பா நீங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதுல சிலபஸ் வைஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஜென்ரல் ரீசனிங்ல வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் நாங்க வந்து கேட்போம் அப்படிங்கிற டாபிக் வைஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க ரெகுலரா அந்த எஸ்எஸ்சி அண்ட் வந்து ரயில்வே அண்ட் வந்து பேங்கிங் நீங்க படிச்சிட்டு இருக்கும்போது என்ன கொஸ்டின் வந்து கேட்பாங்களோ அதே கொஸ்டின் தான் உங்களுக்கு இதுலயே வந்து வரப்போகுது. அதனால நீங்க வந்து இதுக்கு புதுசா தான் படிக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியம் வந்து கிடையாது. நீங்க முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா பிராக்டிஸ் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இப்போ வந்து எப்படி வந்து அப்ளை பண்றது அப்படிங்கிற ப்ரொசீஜரை பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். அப்ளிகேஷன் லிங்க் டைரக்டா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க இந்த பேஜுக்குள்ள வருவீங்க. இந்த இடத்துல நான் முதல்வன் ரெசிடென்சியல் கோச்சிங் ப்ரோக்ராமிங் ஃபார் பேங்கிங் எஸ்எஸ்சி ரயில்வே அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஓகே. இப்போ இந்த இடத்துல ஃபோன் நம்பர் அப்படிங்கிற இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் போட்டு என்டர் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஓகே, இப்போ நம்ம டைரக்டா வந்து அப்ளிகேஷன் பேஜுக்குள்ள வந்துட்டோம். இப்போ இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. விச் எக்ஸாம் ஆர் யூ லைக் டு பி கன்சிடர் அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து பேங்கிங் வந்து அப்ளை பண்ணிருக்கீங்களா இல்ல வந்து ரயில்வேக்கு வந்து படிச்சிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்க என்ன எக்ஸாமுக்கு வந்து பண்ண போறீங்களோ அதை மட்டும் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, பேங்கிங்னா பேங்கிங் கொடுங்க, ரயில்வேனா ரயில்வே அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. இப்போ நம்ம வந்து பேங்கிங் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துறோம். கொடுத்த உடனே நம்ம டைரக்டா வந்து இந்த இடத்துல அப்ளிகேஷன் பேஜுக்குள்ள வந்துடும். அப்ளிகேண்டோட டீடைல் அப்படிங்கிறதுல உங்களுடைய பேர் வந்து இந்த இடத்துல வந்து இங்கிலீஷ்ல வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஜெண்டர் அப்படிங்கிறது நீங்க மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் கொடுங்க. அதே மாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்ல இருக்கிற மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்க ஃபாதர் நேம், மதர் நேம், அதே மாதிரி நேஷனாலிட்டி வந்து இந்தியன் சொல்லி டிஃபால்ட்டா இருக்கும். உங்களோட ரிலீஜன் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹிந்துனா ஹிந்து கொடுங்க, கிறிஸ்டின் முஸ்லீம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ரிலீஜன் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. நீங்க வந்து தமிழ்நாட்டில் தான் வந்து உங்களோட நேட்டிவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ் அப்படிங்கிற கொடுத்துட்டு உங்களோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அந்த டிஸ்ட்ரிக்டை ஒன்ஸ் வந்து நீங்க கரெக்டா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்காக உங்ககிட்ட வந்து கம்யூனிட்டி அப்படிங்கிற வந்து இடத்துல உங்களோட கம்யூனிட்டி என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பிசினா பிசி அப்படிங்கிற வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டியோடைய சப்காஸ்ட் உங்களோட ஜாதி வந்து இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரு, இஷ்யூ பண்ண அத்தாரிட்டி யாரு, இஷ்யூ பண்ண டிஸ்ட்ரிக்ட் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதை ஒன்ஸ் வந்து கரெக்டா வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மொபைல் நம்பர் வந்து டிஃபால்ட்டா நம்மளுக்கு வந்து இருக்கும். இமெயில் ஐடி அப்படிங்கிறது உங்களோட இமெயில் ஐடி இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க வந்து ஒரு பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோன் வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படிங்கிறது உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. நீங்க கம்யூனிகேஷன் அட்ரஸ் எல்லாம் பெர்மனன்ட் அட்ரஸாவும் இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் இந்த இடத்துல டிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எஸ்எஸ்எல்சி டீடைல் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய 10th டீடைல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சர்டிபிகேட் நம்பரு, எந்த போர்டு, அதே மாதிரி இயர் ஆஃப் பாசிங், அந்த மாதிரி இயர் ஆஃப் இயர் அப்படிங்கிற இடத்துல நீங்க கரெக்டா வந்து கொடுத்துக்கோங்க. பர்சன்டேஜ் அப்படிங்கிறது நீங்க வந்து பர்சன்டேஜ்ல கொடுக்குறீங்களா இல்ல சிஜிபில கொடுக்குறீங்களான்னு சொல்லிட்டு ஒன்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க வந்து 12th வந்து 12th படிச்சிருக்கீங்களா இல்ல 3 இயர் டிப்ளமோ படிச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 12th 12th சர்டிபிகேட் நம்பரு, எந்த போர்டு, எந்த இயர் ஆஃப் பாசிங் கொடுத்துட்டு எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படிங்கிற கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களோட யூஜியுமே நீங்க கரெக்டா வந்து சர்டிபிகேட் நம்பரு, எந்த யூனிவர்சிட்டி, நீங்க என்ன டிகிரி வந்து படிச்சிருக்கீங்களோ அந்த டிகிரி வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எந்த இயர்ல இருந்து நீங்க வந்து பாஸ் பண்ணீங்களோ அந்த இடத்துல இயர் ஆஃப் பாசிங் அப்படிங்கிற இடத்துல நீங்க கரெக்டா வந்து பாசிங் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா, நீங்க எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து எடுத்திருந்தீங்களோ அந்த பர்சன்டேஜை நீங்க கரெக்டா இந்த இடத்துல வந்து என்ட்ரி வந்து பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஒன்ஸ் வந்து என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸாம் சென்டர் அப்படிங்கிற இடத்துல நீங்க எந்த சென்டர் வந்து சூஸ் பண்ண போறீங்களோ உங்களுடைய ஓன் டிஸ்ட்ரிக்ட் நீங்க இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி போட்டோ சிக்னேச்சர் ஒன்ஸ் வந்து கரெக்டா நீங்க வந்து அப்லோட் பண்ணிட்டு இந்த இடத்துல டிக்ளரேஷன் நீங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து கரெக்டா தான் நான் வந்து ஃபில் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஒன்ஸ் வந்து இந்த இடத்துல டிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து டிக் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஒன்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஈஸியா வந்து பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கிற முடியும். சரிங்களா, இதான் வந்து கான்செப்ட். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா
ஈஸியாவே வந்து நான் முதல்வன் நடத்தக்கூடிய அந்த ரெசிடென்சியல் கோச்சிங் கிளாஸ்க்கு நீங்க வந்து ஃப்ரீயாவே வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கிற முடியும். ஸோ இதை பத்தின கம்ப்ளீட் அப்டேட்டை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ் வந்து ரெகுலரா கவர்மெண்ட் சார்பில் வந்து வரக்கூடிய அப்டேட்ஸை பத்தி நீங்க உங்க மொபைல் போன்ல செக் பண்ணணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ஆஸ்பிரன்ஸா இருக்கீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ் அப்படிங்கிற இந்த டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல் கொடுத்துருக்கோம், ஃபேஸ்புக் பேஜ் கொடுத்துருக்கோம். நம்ம வெப்சைட்டையுமே போயிட்டு விசிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.